குடியரசு துணைத் தலைவர் மக்களவைத் தலைவரை அவமதிப்பு செய்ததாக இந்தியா கூட்டணி எம்பிக்களை கண்டித்து பாஜகவினரும் பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு பதில் சொல்லாமல் கேள்வி எழுப்பியவர்களை இடைநீக்கம் செய்த பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினரும் திருவள்ளூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குடியரசு துணைத் தலைவர் மக்களவைத் தலைவர் ஆகியோரை அவமரியாதை செய்ததாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை கண்டித்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் அஸ்வின் குமார் தலைமை வகித்தார். நகர தலைவர் சதீஷ்குமார் வரவேற்றார். மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஆர்யா சீனிவாசன், லயன் சீனிவாசன், ஜெயகணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அரசு தொடர்பு பிரிவு மாநில தலைவர் பாஸ்கரன் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அரசியல் சாசன பதவியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர், மக்களவைத் தலைவர் ஆகியோரை அவமரியாதை செய்த ராகுல் காந்தி மற்றும் துணையாக நின்ற எதிர்க்கட்சி மக்களவை உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்றார். இதில் மாநில ஓபிசி அணிப்பிரிவு செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட செயலாளர்கள் மொரார்ஜி தேசாய், பாலாஜி, பன்னீர்செல்வம், அணித் தலைவர்கள் பிரபு, நாகராஜ், மகளிரணி நிர்வாகி வாசுகி, சித்ரா தேவி, சிவரஞ்சினி, ரகுச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சி ஆர்ப்பாட்டம். வருமானத்திற்கு அதிகமாக ரூபாய் 1 கோடி சொத்து சேர்த்த பொன்முடிக்கு 3 வருடம் சிறை தண்டனை என்றால் 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்த மோடிக்கு எத்தனை ஆண்டு தண்டனை என திருவள்ளூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொன்னேரி எம்எல்ஏ துரை சந்திரசேகர் கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து மக்களவையில் கேள்வி எழுப்பியதற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, கார்த்தி சிதம்பரம், ஜோதிமணி, திமுக எம்பி கனிமொழி, ஆர் ராசா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட 142 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்தும் இடைநீக்கத்தை உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் பாராளுமன்றத்தில் அத்துமீறி உள்ளே நுழைந்து வண்ணப்புகை கொண்டு வீசி பரபரப்பு ஏற்படுத்தியவர்களுக்கு நுழைய அனுமதி சீட்டு வழங்கிய பெங்களூரு பாஜக எம்பியை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட தலைவரும் பொன்னேரி தொகுதி எம்எல்ஏவுமான துரை சந்திரசேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் பேசும்போது, நாடாளுமன்ற பாதுகாப்பு குறைபாடு குறித்து கேள்வி எழுப்பியதற்கு எம்பிக்களை இடைநீக்கம் செய்யும் பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து தேச விரோத செயலை செய்த நபருக்கு அனுமதி வழங்கிய பெங்களூரு பாஜக எம்பி மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை, அது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் தற்போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அப்போது 7.5 லட்சம் கோடி ஊழல் செய்த மோடிக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் கேள்வி எழுப்பினார். இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் ஏகாட்டூர் ஆனந்தன், தளபதி, மூர்த்தி, வெங்கடேசன், அஸ்வின் குமார், மணவாளன், சம்பத், கோவிந்தராஜ், பேரம்பாக்கம் சதீஷ்குமார், பிரதாப், கலை, ராஜேஷ், பாலாஜி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மோடி அவர்களே 7 லட்சம் கோடி நீங்கள் ஊழல் பணமாக சொல்கிறது எங்கள் தலைவர் அல்ல, காங்கிரஸ் கட்சி அல்ல, நாங்களும் அல்ல, இந்த மக்களும் அல்ல. சிஐடி அறிக்கை தெளிவாக சொல்கிறது. 7 லட்சம் கோடி ஊழல்னா 1 கோடிக்கு மேல சொத்து சேர்த்தவருக்கு 3 வருஷம் தண்டனை கொடுத்துக்கிற இந்த நீதிமன்றங்கள் 7 லட்சம் கோடி ஊழல் பண்ண மோடிக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்க? அமித்ஷா அவர்களே, எத்தனை கோடி ஊழல் செய்தாலும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார், உங்களை திகார் ஜெயிலே தள்ளுவார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.